நான் பிரபஞ்சம். சரி, நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். இது என்னடா பிரபஞ்சமாக பேசுது அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அது சரிதான். ஆனால் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒரு நிமிஷம் ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. நீங்கள் இப்போ பிஸியாக கூட இருக்கலாம், அல்லது எந்த வேலை இல்லாமலும் மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த எக்ஸாக்ட் மூமெண்ட்டில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு தான் முக்கியம். சரி, ஒரு சிம்பிள் கேள்வி உங்களை கேட்கட்டுமா? நீங்கள் சரியாக தான் இருக்கீங்களா? அதுக்கான ஆன்சர் யூஸ்வலி என்ன தெரியுமா? நீங்கள் சொல்கிறது நான் சரிதான், பரவாயில்லை. ஆனால் அதுதான் உண்மையா? ஏன்னா நீங்கள் மட்டும்தான் தெரியும். உங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நேற்று நடந்த ஒரு விஷயம் கூட உங்கள் மைண்டில் ரிப்பீட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். அது அப்படி ஆகாமல் இருந்திருக்கலாம். நான் தேவையில்லாமல் பேசிட்டோம், நான் அப்படி செஞ்சுருக்கவே வேண்டாமே அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இல்லை, நாளைக்கு என்ன ஆக போகுது, என்ன பேசுகிறது, ஆகா இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்னு நீங்கள் முன்னாடியே டென்ஷன் ஆரம்பிச்சுட்டு கூட இருந்துடலாம். ரெண்டுலேயுமே ஒரு காமன் விஷயம் இருக்குங்க. நீங்கள் இங்கே இல்லை, உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குது. ஆனால் மனசு எங்கேயோ சுற்றிக்கிட்டே இருக்குது. இதுதான் ப்ராப்ளம். நீங்கள் கடந்ததை இதை மாட்டிக்கிறீங்க, பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அது முடிஞ்சு போச்சு. அதை உங்கள் மனசு ஏற்றுக்க மறுக்குது. சீரியஸாக நான் சொல்கிறேன், அது முடிஞ்சிருச்சு, அது அவ்வளோதான், காலம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எவ்வளவு அனலைஸ் பண்ணாலும் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அது கடந்த காலம். ஆனால் ஸ்டில் மைண்டு அதை விட மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? நீங்கள் உங்களை ஃபர்கிவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி நாளைக்கு நான் சரியாக போயிடறேன்னா, என் பாதை சரிதானா, இல்லை நான் செய்கிறதெல்லாம் கரெக்ட் தானே, என் லைஃப் செட்டில் ஆகிடுமா, இந்த மாதிரி பயங்கரமான டவுட்ஸ் உங்கள் மைண்டுக்கு சுற்றி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது. என்னால் முடியுமா, நான் செஞ்சிருவேனா, என்னால் முடியுமா அப்படின்னு ரிப்பீட்டடாக போட்டு உங்கள் மைண்டை போட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்குது. சரி, ஸ்ட்ரெயிட்டாக உங்கள்கிட்ட ஒன்று கேட்குது. நீங்கள் இப்போ எதுவும் சேஞ்ச் பண்ணலைன்னா நாளை எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும்? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ எதையும் சேஞ்ச் பண்ணலைன்னா நாளை எப்படி டிஃப்ரெண்ட் ஆகும்? அதே தான். நீங்கள் ஃப்யூச்சரை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஓகே குட். ஃப்யூச்சரை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் ப்ரெசண்ட்டாக இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்போ அது எப்படிங்க ஒர்க் ஆகும்? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஃப்யூச்சரை ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஆனால் ப்ரெசண்ட்டை இக்னோர் பண்ணிட்டுருக்கீங்க. இது கொஞ்சம் ஹார்ஷாக கூட இருக்கலாம், ஆனால் இதுதான் ட்ரூத். நீங்கள் எப்போயும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு நல்ல மூமெண்ட்டுக்காண்டி. இல்லை நல்ல சேஞ்ச் வந்துடும், இல்லை இதை அப்புறம் நாளைக்கு பண்ணிக்கலாம், இது அப்புறம் பண்ணிக்கலாம் தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க. சரி, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கட்டும், நாளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த நாளை வராது. ஆனால் டெய்லி வந்துட்டு தான் இருப்போம். ஆனால் அது நீங்கள் நினைக்கிற நாளையாக இருக்காது. ஏன்னா நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாத நாளை எப்போவோ நாளையாக தான் இருக்கும், அது இன்றையாக இருக்காது. இப்போ கேளுங்க, இந்த செகண்ட், இந்த எக்ஸாக்ட் செகண்ட், இதுதான் ரியல். நேற்று போயிடுச்சு, நாளை எப்போ நமக்கு தெரியாது. இன்னைக்கு இந்த நொடி, இந்த நிமிடம்தான் ரியல். ஆனால் நீங்கள் இதை மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபோனில் கூட இருக்கலாம், இப்போ பார்த்துட்டு கூட இருக்கலாம், இல்லை திங்கிங்கில் இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ வாழலை, நீங்கள் செய்யணும்னு நினைக்கல, நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க. நாளைக்கு பண்ணிடலாம், நாளைக்கு செஞ்சிடலாம், நாளைக்கு முடிஞ்சிடும், நாளைக்கு இந்த டயத்தில் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இல்லை இது முடித்ததுக்கப்புறம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்படி நீங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருக்குங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் ரெடி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கெஸ் பண்ணுங்கள். யாருமே ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ரெடி ஆகிறாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் ரெடி ஆக முடியும். நீங்கள் என்ன நினச்சிட்டிங்க, என்ன ரெடி ஆகலை, இந்த மைண்ட் செட்டுக்கு நான் ரெடி ஆகலை, இந்த வேலைக்கு நான் ரெடி ஆகலை, இதை செய்ய நான் ரெடி ஆகலை அப்படின்னு நினச்சிட்டிங்க.
ரெடி ஆக முடியாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண செய்யுங்க, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் தான் ரெடியே ஆவீங்க. அடுத்து நீங்கள் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சரி, உள்ளே போய்ட்டேன்னா எவ்வளோ ஆபத்து இருக்குது, இது உள்ளே போனால் நான் பண்ண முடியுமா, இதுக்கு நான் தகுதியானவனா, இப்படின்னு உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் முடியாது, என்னால் முடியாது, நான் ஸ்ட்ராங் இல்லை, என்னால் சுத்தமாக முடியாது, இல்லை இந்த சூழ்நிலை சரியில்லை, இந்த டைம் சரியில்லை, இல்லை இப்போது இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டை என்ன பண்ணுறீங்கன்னா தள்ளி போட்டுகிட்டே இருக்கீங்க. நான் முடியாது முடியாது முடியாது, நாளைக்கு முடிச்சிடலாம், நாளைக்கு செஞ்சிடலாம், நாளைக்கு ஆரம்பிச்சிடலாம். இது உங்களோட வாய்ஸ் கிடையாது, இது உங்களுடைய எண்ணம் இல்லை. அது யாரோ சொல்லியிருக்காங்க, அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் யாரோ சொன்னதை நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கீங்க. நான் உங்களை கிரியேட் பண்ணும்போது இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நான் பிரபஞ்சம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், லிமிட் எதுவும் வைக்கலை. நீங்கள் தான் இப்போ லிமிட் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஃபெயில் ஆனீங்கன்னா ஓகே, ஸோ ஆகிட்டு போகிறேன், அது நார்மல். நீங்கள் ஹர்ட் ஆகிட்டீங்கன்னா அதுவும் நார்மல். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா அது கூட நார்மல் தாங்க. ஏன்னா நீங்கள் ஹியூமன் தானே, நீங்கள் மனுஷன் தானே. நான் பிரபஞ்சம் உங்கள்கிட்ட பேசி, நீங்கள் மனுஷன் தானே, எது வேணால் நடக்கலாம். ஆனால் மெதுவாக யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த மூமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பண்ண போகிறீங்க? எஸ்கேப் ஆக போகிறீங்களா, அல்லது ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுக்க போகிறீங்களா? ஒரு சின்ன மூமெண்ட், உங்களுடைய செயலில் சின்ன அடி எடுத்து வைக்க போகிறீங்களா? ரொம்ப பெரிய சேஞ்செலாம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? என்ன வந்துடுச்சு, ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு என்ன வந்துடுச்சு, ஆனால் ஸ்டார்ட் பண்ணலை. இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்களா? ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஆக்ஷன், ஒரு சின்ன மெசேஜ், ஒரு சின்ன டிசிஷன், ஒரு சின்ன ஸ்டார்ட் அப், அது போதுங்க. நான் உங்களுக்கு நாளை டுமாரோ ப்ராமிஸ் பண்ண முடியாது, ஆனால் இந்த செகண்ட் உங்களுடைய தான். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது, இந்த செகண்டு இது உங்களோட தான். நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அல்லது வேஸ்ட்டும் பண்ணலாம். நான் தினமும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ வாழுங்க, இப்போ செய்யுங்க, இப்போ முடிங்க, செஞ்சு முடிங்க. ஆனால் நீங்கள் கேட்குறீங்களா? சரி, இப்போ ஹானஸ்டாக சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் எதிர்காலம் உங்கள்கிட்ட தான் இருக்குது, இந்த செகண்டில் தான் இருக்குது, இந்த நிமிஷத்தில் தான் இருக்குது. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டெப்பாக தான் இருக்குது. சொல்லுங்கள், என்ன செய்ய போகிறீங்க? உங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நேராக களத்தில் இறங்க.